அமைச்சர் சேகர் பாபு சென்னையில் ரவுடி சரித்திர பதிவேட்டில் இருந்தவர்னு ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. அவர் அண்ணாமலை அங்கே டூ போலீஸ் லஞ்சம் வாங்கின பேர் வழின்னு நான் கூட கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆதாரம் எல்லாம் எதுனா வாய்ப்பு மாங்காய் புந்தாந்து பேசுவதெல்லாம் பத்திரிகையாளரும் அதை திரும்ப சொல்வது எப்படி நியாயம்? ஏதாவது ஆதாரத்தை காட்டி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்கலாம். போகிற போக்கில் ஏதாவது வாரி தூட்டி விட்டு போனால் எப்படி முறையாகும்? அது ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். திமுகவுல அண்ணாவின் காலத்திற்கு பிறகு கூண்டு கிளியாக உள்ளனர், அவர்களுக்கு மக்களை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர் கூண்டு கிளி அல்ல, பூவும் குயில்கள். இந்த இயக்கம் என்பது விதையாக பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவால் விருட்சமாக வாழும் மனித புனிதர் கலைஞரால் இன்றைக்கு மரமாக அன்பு தலைவர் தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்டு பல கோடி மக்களுக்கு நிழல் தருகின்ற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கூவுகின்ற குயிலாகத்தான் இருக்கின்றது, கூண்டு கிளியாக அல்ல. இதற்கெல்லாம் ஊசிப்போன பண்டமாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவை 2026 மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கின்றார்கள்.